பேசலாடுங்க. இன்னைக்கு என்ன பண்ண நம்மளுக்கு பார்ப்போமாங்க? வாங்க. சங்கீதம் 120 1 சொல்லுது, "என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார்." நம்ம இது சங்கீதத்தில எழுதியிருக்க தாவீது ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. அவர் இந்த சங்கீதத்தில ஆபத்து காலம் எழுதியிருக்காரு. ஆனா இப்ப என்ன எழுதியிருக்காரு? நெருக்கத்தில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம்னு என்னது? நம்ம அருகாமையில இல்லைன்னா அது இப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சூழ்நிலை. அதாங்க நெருக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருடைய வாழ்க்கையில இப்போ இந்த மாதம் முடியுது. இனிமே அடுத்த மாதம் தொடங்கும். தொடங்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லும்? இஎம்ஐ இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் ஒரு நெருக்கமா இருக்கும். இல்ல இந்த நாள்ல இத குடுக்கணும். அது நம்மகிட்ட இல்ல. நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு இருக்கும். இந்த காரியத்தில இந்த சங்கீதக்காரர் சொல்றார், நெருக்கமான நேரத்துலனா யார நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்ம நெருக்கமான நேரத்தில யார நோக்கிங்க கூப்பிடுறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்கள, நம்ம அம்மா, நம்ம அப்பா, இல்ல நம்மளுடைய பெரியவங்க யாரையாவது நோக்கி சொல்றோம். ஐயோ! எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்? அப்படி நம்ம சொல்றோம். ஆனா தாவீது என்ன சொல்லியிருக்காரு? நெருக்கத்தில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம நெருக்கமான நேரத்துல யாருமே இல்லாத சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்மளுக்கு செவி கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாள்ல ஏதாவது ஒரு நெருக்கத்துல, ஏதாவது ஒரு பயத்துல, தேவையில்லாத ஒரு கலக்கத்துல நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். நம்ம மனுஷங்களை நம்புறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்புறோம், நம்ம நம்ம ஃப்ரெண்டை நம்புறோம். ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? உங்ககிட்ட கேட்பாங்க, அது அடுத்தவங்ககிட்ட போய் 2ஆ 3ஆ சொல்லுவாங்க. யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவர் நம்ம கஷ்டப்படுற நேரத்துலேயும், நம்ம இன்பமான நேரத்துலேயும் நம்ம கூட இருக்கிறது. உள்ட்டா நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட நிறைய நாள் இருப்பார். அந்த வசனத்தின்படி நம்ம நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்மளுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் இந்த வசனத்தை பிடித்துக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.